என் குலதெய்வமான குணந்தாளம்மனை போற்றி, பெரிய கருப்பணசாமியை போற்றி, அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். வணக்கம். நேயர் கேள்விக்கு பதில் பார்க்கலாம். அப்படியே ஒரு 2-3 பேர் கமெண்ட் பண்ணிட்டுருக்காங்க, அதையும் பார்த்துருவோம். கார்த்திக், வணக்கம், நன்றி ஐயா, நீங்கள் கூறியவில் அனைத்தும் உண்மை அப்படின்னு போட்டிருக்காரு ஒரு வீடியோவுக்கு. அவருக்கு ஒரு நன்றி. இன்னொருத்தர் பழனிசாமி அப்படிங்கிறவர் சரியில்லைன்னு போட்டிருக்காரு ஒரு வீடியோ போட்டு. அதில் என்ன சரியில்லைன்னு அவர் தெளிவாக போட்டார்னா அதை நான் திருத்திக்கிறேன். நான் ஒன்றும் கடவுள் ஒன்றும் கிடையாதுல்ல, அது எல்லாமே சரியாக பண்ணுறதுக்கு மனிதன் தான், சாதாரண மனிதன். நான் திருத்தி கொள்ளுகிறேன். எது சரியில்லைன்னு சொல்லுங்கள், இனி அதை திருத்தி நான் வீடியோ போட்டுக்கிறேன், சரிங்களா? அடுத்து ரவிச்சந்திரன், அவர் பிறந்த தேதி பிறந்த நேரத்தை கொடுத்து திருமணம் எப்போது நடைபெறும், எப்படிப்பட்ட பெண் அமையும், இந்த திருமணம் எப்போது நடக்கும் அப்படிங்கிறதுக்கு லக்கணத்துக்கு முதல்ல லக்கணம் ராசி சரியாக இருக்கணும். லக்கண ராசிக்கு அதிபதி வலுப்பெற்று நல்ல நிலைமையில் இருக்கணும். அப்படின்னா தான் அவர் நன்றாக இருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக அவருக்கு திருமணம் நடக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது ஒரு 4 பாவத்தை எடுப்போம். அதாவது கலச்சித்திர பாவகம், 7ஆம் பாவகம், 11ஆம் பாவகம். இந்த 11ஆம் பாவகத்தை நான் ஏன் எடுக்கிறேன் அப்படின்னா, ஒன்று கெட்டால் இன்னும் ஒன்று. அதாவது இந்த வண்டிக்கெல்லாம் ஸ்டெப்னி மாதிரி வச்சுருக்காங்கள்ல, 7ஆம் பாவம் கெட்டால் 11ஆம் பாவம் வலுவாக இருந்தால் 2வது ஒரு மனைவி கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு இதில் நான் படிச்சிருக்கேன். அதனால் நான் 11ஆம் இடத்தையும் பார்ப்பேன். அதுக்கு மற்றவங்களுடைய கருத்துக்கு நான் எதிரானவனா இல்லை. 7, 11 அது வலுப்பெற்றிருக்கான்னு பார்ப்பேன். அதற்கு அடுத்தபடியாக ஆணோடைய ஜாதகத்தில் சுக்கிரன் வலுவாக இருக்கணும். பாவகங்கள் 7, 11, 5ஆம் பாவகம், 12ஆம் பாவகம். ஒரு ஆண் கல்யாணம் பண்ணிக்கிறது எதுக்குன்னா தாம்பத்திய சுகமும் பெண் குழந்தை பிறக்கிறதுக்கு தான். ஒரு பெண்ணை பார்க்குறாருன்னா இவர் ஆம்பளைன்னா விதை, நிறையா விதை சொல்லியிருக்கேன், வித்து வச்சு கொண்டிருக்கிறார். விதைக்கக்கூடியவர் பெண் பூமி. அப்போ விதையை மழை பெய்கிறப்போ நம்ம விதைச்சி பூமியை உழுவு போடும்போது, அதாவது தவறாக நினச்சிக்காதீங்க, பூமியில் விவசாயம் செய்யும்போது அங்கே நம்ம அறுவடை செய்யலாம். அப்போ குழந்தை பிறக்கும். அதுக்கு தான் திருமணம். அப்போ அந்த பாவங்கள் வலுவாக இருக்கிறதா அப்படின்னு பார்க்கணும். அதுக்கப்புறமா இந்த 2ஆம் பாவகம் லக்கணத்துக்கு ராசிக்கு அப்படி எடுக்கலாம். 2ஆம் பாவகம், 7ஆம் பாவகம், 3ஆம் பாவகம், 5, 12, 7, 11 இருக்குன்னே சொல்லிட்டேன். இத்தனை பாவங்களும் இதோட தொடர்பு கொண்ட கிரகத்துடைய தசாபுத்தி அந்தரங்கள் வரும் பொழுது, இவர்கள் நல்ல நிலைமையில் இருக்கும்போது இவருக்கு அந்த வயதுகள் வரணும். எதுக்குமே கால தேச வர்த்தமானம், கால நேரம்னு சொல்கிறாங்களே பெரியவங்க, அந்த காலங்கள் வரணும். அப்போ அந்த மாதிரி காலகட்டத்துக்கு திருமணம் கண்டிப்பாக நடக்கும். இப்போ பார்த்துடலாங்களா? இவருக்கு யாருக்கு? ரவிச்சந்திரன். அவர் பிறந்த தேதி 6/9/1996 காலையில் 7:35 கள்ளக்குறிச்சியில் பிறந்திருக்கார். அவருடைய ராசி கட்டம் லக்கணத்தில் போட்டுட்டு, இது லக்கணம்னு வருது, ராசி கட்டத்தை ஸ்க்ரீனில் போட்டுட்டு நம்ம பலன் எடுப்போம். என்ன கிழமை பிறந்திருக்கார் அப்படியே வருவோம். வெள்ளிக்கிழமை பிறந்திருக்கார். மிருகசீரிஷ நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்திருக்கிறார். ராசி கட்டத்தை எடுப்போம். ஸ்க்ரீனில் வருது பாருங்கள். லக்னம் கன்னி லக்னம், லக்கணத்தில் ராகு புதன். இங்கே புதன் வக்ரம் அப்படின்னா அஸ்தாமில் போட்டிருக்கு, டிகிரி கணக்கில் பார்த்துக்குவோம். மாந்தி, நான் மாந்தியை எடுக்கிறதில்ல. இப்போ மாந்தி என்னென்னா, மாந்தி சனியை போல் கெடுப்பார் அப்படின்னு எடுத்துங்க, ஒரு சின்ன பாயிண்ட். அதுக்கு தசாபுத்தி கிடையாது. சரி, லக்கணத்தில் ராகு புதன் மாந்தி இருக்கிறார்கள். 4ஆம் பாவகத்தில் குரு, 7ஆம் பாவகத்தில் சனி கேது, 10இல் சந்திரன், 11இல் சுக்கிரன் செவ்வாய், 12இல் சூரியன். இப்போ இவருக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு தகுதி உள்ளவரா, முதல்ல திருமணத்துக்கு தகுதியானவரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராசி லக்கணத்துக்கு 7ஆம் பாவகம்,
லக்கணத்துக்கு 7ஆம் பாவகத்தில் சனியும் கேதுவும் இருந்தாலும் இயற்கை சுபரான குருவோட வீட்டில் இருக்கிறார்கள். அந்த இடத்துல கேதுவோட சனி சேர்ந்திருந்து வக்ரம் பெறுறது நன்மை தான். அதாவது ஒரு கிரகம் வக்ரம் படும்போது அதோட இயல்பு தன்மையை இழக்கிறது, சனியோட தீயத்தன்மையை இழக்கிறது. ஞானக்காரகனான கேதுவோடு சேர்றது நன்மையே. அப்போ ராசிக்கு 7ஆம் பாவகத்தில் 7ஆம் பாவத்துக்கு அதிபதி ஆட்சியாக உள்ளார். ராசி லக்னத்துக்கு 8ஆம் பாவகத்தோட குரு தொடர்பு கொள்கிறார். லக்கணத்துக்கு 8 மேசத்தை 5ஆம் பார்வையாக குரு பார்க்கிறார். இப்போ லக்கணத்துக்கு 7, 8 பரவாயில்லை, திருமணத்துக்கு தகுதியானவர். 5ஆம் பாவகத்துக்கு அதிபதி கேது கூட சேர்ந்திருக்கிறார். சனி வக்கரம் பெற்று 5ஆம் பாவகத்தை சுக்கிரன் செவ்வாய் பார்க்கிறார்கள். குழந்தையை கொடுக்கக்கூட காரகமான கிரகம் குரு ஆட்சியாக உள்ளார். குழந்தை பத்துக்க தகுதியானவர், திருமணத்துக்கு தகுதியானவர். அதை பார்த்தாச்சு. அடுத்து தாம்பத்திய சுகத்தை கொடுக்கக்கூடிய பாவகம் 12ஆம் பாவகம் சுக்கிரன். சுக்கிரன் 11ஆம் இடத்தில் இருக்கார், நீச்சம் கூட சேர்ந்திருக்கார், கொஞ்சம் தாமதமாகும். 12ஆம் பாவகத்தில் சூரியன் இருக்கிறார். அப்போ அந்த என்ன அப்படின்னாக்கும் தலைமை கிரகங்கள் 12ஆம் பாவத்தோட பாவக்கிரகங்கள்னு எடுத்துக்கலாம். சூரியன் பாவம் தான் அங்கே இருக்கும்போது அந்த உணர்ச்சிகள் அதிகமாக வரும், செக்ஸில் நாற்றம் கூடும், இப்படி எடுத்துக்கலாம் ஒரு பாயிண்ட். அப்போ இவருக்கு கல்யாணத்துக்கு தகுதியானவர். என்ன கேட்டிருக்காருன்னா திருமணம் எப்போது நடக்கும் அது சொல்லிடணும்ல. அவர் மிருகசீரிஷ நட்சத்திரம் 4ஆம் பாவத்தில் பிறந்திருக்காரு. அப்போ கடைசியில் செவ்வாய் தசை கடைசியில் ஒரு 7 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு வருஷம் 1 மாதம் 26 நாள் செவ்வாய் தசை. ஒரு வருஷம் செவ்வாய் தசை, 18 வருஷம் ராகு. அப்போ 19 வருஷத்துக்கு ராகு தசை நடக்குது, 19 வயசு வரைக்கும். அப்போ ராகு அந்த வயசில் திருமணத்தை கொடுக்க மாட்டார். 19 வயசுக்கு மேலே குரு தசை வருது. அப்போ குரு நான் சொன்ன பாயிண்ட்டுக்கு ஒத்து வருது. ஐயா இப்போ நீங்கள் தானே சொன்னீங்க 7ஆம் பாவகம் ராசி லக்கணத்துக்கு 7ஆம் பாவத்தோட தொடர்பு கொள்ளும் பொழுது அதோடைய தசாபுத்தி வரும்போது கண்டிப்பாக திருமணம் நடக்கும். நீங்கள் இப்போ தான் சொன்னீங்க அப்படிங்களா? கண்டிப்பாக நடக்கணும். ஆனால் அந்த குரு எந்த நிலையில் இருக்கார், அவர் எங்கே இருக்கிறார் பார்க்கணும்ல. குரு இந்த ராசி லக்கணத்துக்கு லக்கணமும் ராசியும் உபய லக்கணம், உபய ராசி, ஸ்தரம் ஸ்திரம் உபயம் அப்படின்னு எடுப்பாங்க. உபயத்துக்கு 7ஆம் பாவகத்துக்கு அதிபதியும் 11ஆம் இடத்துக்கு அதிபதியும் 11ஆம் பாவகம் 7ஆம் பாவகம் மாரகஸ்தானம், அந்த இடத்துக்கு அதிபதிகள். அப்போ ராசி லக்னத்துக்கு மாரகாதிபதியான மாரகஸ்தானத்தில் வலுப்பற்று இருக்கிறதுனால இவருக்கு மாரகம் மாறி ஒரு தண்டனையை கொடுப்பார்கள். இவருக்கு ஒரு காரியமும் நடக்காது. குருவோட காரத்துவமான பணம் வராது, திருமணம் நடக்காது, எந்த காரியத்துக்கு போனாலும் தாமதமாக ஆகிக்கொண்டிருக்கும். அவருக்கு சரியாக சொன்னால் அதுக்கு மேலே சொல்ல வேணாம். அதாவது இந்த மாதிரி அமைப்பு இருக்கப்போ ஆசைகள் தூண்டலாம், திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ எந்த புத்திலையாக நடக்கும் அப்படின்னு எடுத்திங்கனாக்கும், இப்போ குருதசை சனி புத்திலெல்லாம் நடந்திருக்குமா, அந்த புத்திலாம் இருக்குது அப்படிங்கிறது இங்கே தசாநாதன் ஃபஸ்ட்டு சரியில்லை, மெயின் தசா, அதுக்கப்புறம் புத்தி. திசைங்குவாங்க சில பேர் தசாங்குவாங்க. அது எப்படி வேணாலும் இருக்கட்டும், தசையா திசையாங்கிறது நான் தசைன்னு தான் சொல்லிகிட்ருக்கேன். அதில் தசா புத்தி தான் போட்டிருக்கு. சரி, சில பேர் திசை புத்திங்குவாங்க, அது எப்படி இருக்கட்டும், அதை ஆராய்ச்சி பண்ண வேணாம். இப்போ இவருக்கு சனி திசையில் புதன் புத்தியில் திருமணம் நடக்கும். அப்படின்னா வயசு அதிகமாக ஆயிடுது, சனி திசையிலே நடந்துடும். அல்லது குரு தசை செவ்வாய் புத்தியில் நடக்கும். ஐயா செவ்வாய் நீச்சமே ஆயிட்டு போட்டோம், சுக்கிரன் கூட சேர்ந்துருக்காருல்ல. குரு தசை சந்திர புத்தியில் நடக்குமா அப்படின்னா 10ஆம் பாவத்தில் இருக்கிறார், தசாநாதனுக்கு 7ஆம் பாவத்தில் இருக்கிறார். சந்திரன் ராசிக்கு 7 தான் இருந்தாலும் குரு இந்த லக்கணத்துக்கு பாவி சந்திரன் கன்னிக்கு. அதை விட குருதசை சூரிய புத்தியில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ அதை விட்டால் குருதசை செவ்வாய் புத்தியில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உறுதியாக இவர்
நல்ல வேலை, குழந்தைகள், மனைவி, மனைவியோட சந்தோஷமாக வாழக்கூடிய காலங்கள் சனி தசை. நல்ல வேலை கிடைக்கும், நல்ல வருமானம் கிடைக்கும், நல்ல தொழில் மூலியமாக லாபத்தை அடைவார், மனைவியும் சம்பாரித்து கொடுப்பாங்க, அந்த மாதிரி மனைவி கிடைக்கும். அப்புறம் என்ன கேட்டிருக்காரு, எப்படிப்பட்ட பெண் அமையும், எப்படிப்பட்டனா உழைப்பாளி மனைவி அமையும், நல்ல வேலை பார்க்கக்கூடிய மனைவி. சனினா வேலைக்காரன், நல்லது, கொஞ்சம் தொடர்ச்சிட்டு அந்த நைன்னு பேசக்கூடியவர். ஏன்னா சனினா ஒரு பேச்சை ஒரு தடவை நிப்பாட்ட மாட்டார், கொஞ்சம் நைன்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க, தொடர்கிற மாதிரி, தொடர் சங்கிலி மாதிரி. அப்புறம் நீங்கள் என்ன கேட்டீங்க, எப்படின்னா எதுவும் சொந்தம் பந்தமாக அப்படின்னு கேட்டிங்கனாக்கும், சனிங்கிறது அந்நிய கிரகம்தான். சனி ஒரு மாற்று கிரகம், அதாவது சொந்தம் இல்லாத அந்நிய பெண் அப்படின்னு எடுக்கலாம். ஆனால் அவர் யார், லக்கணத்துக்கு யார், 5ஆம் பாவம். இந்த கன்னி லக்கணத்துக்கு சனி 5ஆம் பாவத்துக்கு அதிபதி. 5ஆம் பாவம்னா பூர்வ புண்ணியஸ்தானம், சொந்தத்தில். அப்போ தூரத்து சொந்தத்தில் உங்கள் இனம் உங்கள் ஜாதியில் நடக்கும். மாமன் பொண்ணு அத்தை பொண்ணு அப்படின்னு இல்லாமல் உங்கள் ஜாதியிலே கொஞ்சம் தூரத்து உறவில் நடக்கும். அப்புறம் என்ன ஒன்று, சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, சனி, இந்த ராகு, செவ்வாயை சொல்கிறாங்களா, செவ்வாயை கூட முன்னுரிமை கொடுக்க மாட்டாங்க. நான் வீடியோ போட்டிருக்கேன். இந்த சனி ராகுலாம் 7ஆம் படத்தோட தொடர்ந்த விதவை பெண்ணு கிடைக்கும், இல்லை அடுத்த ஒரு பெண்ணு மனைவி, இல்லை வயதுக்கு முதிர்ந்த பெண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. அது அந்த அளவுக்கு சாத்தியம் கிடையாது. ஏதாவது ஒன்று நடக்கலாம், எல்லாரோடைய ஜாதகத்தில் அப்படி நடக்கலாம். நான் ஒரு 1000 வச்சுருக்கேன். 7ஆம் பாவத்தில் பாவகம் இருந்து நல்ல மனைவியோடு வாழ்கிறவங்க, நல்ல அழகான பொண்ணோடு வாழ்கிறாங்க. நான் வீடியோ வேணால் போடலாம், கமெண்ட் பண்ணுங்கள். நிறையா வச்சுருக்கேன். 7ஆம் பாவகத்தில் பாவக்கிரகம் இருந்து அழகான பொண்ணோட குடும்பம் நடத்துகிற ஒரு ஜாதகம் நிறையா இருக்குது. இன்னும் நான் சொல்கிறேன், பாயிண்டை பிடிச்சிங்க. 7ஆம் பாவகத்தில் கலச்சித்திர பாவகத்தில் பாவக்கிரகங்கள் தொடர்பு கொண்டு இருக்கிற ஜாதகத்தில், இல்லை சனி ராகுவே தொடர்பு கொண்ட ஒரு ஜாதகத்தில், ஆண் ஜாதகத்தில் அப்படி கிளி மாதிரி உள்ள பெண்ணை கட்டி திருமண வாழ்க்கைனாலும் அழகாக வாழ்கிறாரு. அப்படி தான் சொல்லணும். கிளி மாதிரின்னா அப்புறம் நீங்கள் உடனே அதுன்னா எப்படி வேணாலும் எடுத்துங்க அழகை. இல்லாட்டி கருங்குயில் மாதிரி உள்ள பொண்ணு, நம்ம அழகாகத்தான் பேசணும். பெண்களை தப்பாக சொல்லிடக்கூடாது. கருங்குயில், கருப்பாக இருந்தாலும் ஆள் இருக்குன்னு சும்மா கலையாக இருப்பாங்க, கருங்குயில் மாதிரி. சரிங்களா? கருங்குயில் பாட்டு அருமையாக இருக்கும், குரல்லாம். அந்த மாதிரி உள்ள பொண்ணு கிடைக்கும். சனி இருக்கட்டும், கருங்குயிலாக பொண்ணு கிடைக்கும். அப்படி எடுப்போம். சரி, அந்த மாதிரி அமைவார்கள். தூரத்து சொந்தத்தில் அமைவார்கள். தவறாக சித்தரிக்க வேண்டாம். 7ஆம் பாவத்தில் பாவர் இருந்தவுடனே அம்பிட்டுத்தான் கல்யாணம், எல்லாத்தையும் விதவை பண்ணத்தான் கல்யாணம் பண்ணுவார் அப்படின்னா இல்லை. அது எந்த டயத்தில் வரும் அப்படின்னா, அது தசாபுத்திகள் நடந்து பாவரோடையே தொடர்பு கொண்டு அது 7ஆம் பாவத்துக்கு அதிபதியும் கெட்டு இந்த மாதிரி ஒரு திருமணம் நடக்கும்போது அவருக்கும் 11ஆம் பாவகத்தில் ஒரு தசாபுத்தி நடந்து அப்படி தான் எடுக்கணும். 11ஆம் பாவம் தான் மூத்தது. 7ஆம் பாவகத்தில் பாவக்கிரகங்கள் இருந்து 11ஆம் பாவத்துக்கு அதிபதியோட தசை நடக்கும் பொழுது, அந்த புத்திகள் வரும்பொழுது ரொம்ப பாவத்தை அடைஞ்சிருந்தால் ஒரு விதவை பொண்ணோ இல்லை ஒரு உதவி பண்ண மாதிரி போய் அந்த பொண்ணை ஏற்றுக்கிறதோ, அல்லது நீச்ச பெண்ணுனா 1 லட்சம் திருமணம் பேசி இதாகிறது, இல்லை ஒருத்தரை லவ் பண்ணிச்சு, லவ் ஃபெயில் ஆகி போச்சு, திருமணமே எனக்கு வேணாம்னு இருந்த பொண்ணு முதிர்ந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுவார்கள். இப்படி எடுத்துக்கலாம். இல்லை அவங்க குடும்ப சூழ்நிலை அந்த பொண்ணுக்கு கல்யாணமே ஆகாமல் இருக்கும். இவருக்கு 1 வயசுக்கு மூப்பாக இருக்கலாம், இல்லை 6 மாதம் மூப்பாக இருக்கலாம். அந்த காலத்தில் இப்படி வயது வித்தியாசத்தில் கல்யாணம் பண்ணலாம். ஆனால் அப்படி இருந்து நல்ல பொண்ணும் வயது கம்மியானவர், அதை விட வயது வித்தியாசத்தில் உள்ள கல்யாணம் பண்ண ஜாதகம் நிறையா வச்சுருக்கேன். 7ஆம் பாவகத்தில் சனி தொடர்பு கொண்டு 7ஆம் பாவகத்தில் சனி ஆட்சியாக இருந்து கடக லக்கணத்துக்கு நல்ல பொண்ணுலாம் நிறையா கல்யாணம் பண்ணிருக்காங்க. நிறையா இருக்குன்னா எடுத்து சொல்லலாம். சரிங்களா? அப்போ உங்களுக்கு தூரத்து உறவு பெண்ணு கிடைக்கும். பெண்ணு எப்படியாப்பட்ட பெண்ணு தான் கேட்டிருக்கீங்க. நல்ல பெண்ணு கிடைக்கும். சனினா கொஞ்சம் தொடர்ச்சியாக பேசிக்கொண்டே இருப்பாங்க. எங்கே விட்டாங்களோ அங்கேயே தொடங்குவாங்க, சங்கிலி மாதிரி. ஒரு பேச்சை ஒரே இலக்கம் இருக்க மாட்டாங்க. அப்போ நாம் அப்போ பார்த்து இருந்துக்கணும். எதுவுமே இடத்துல அங்கே சொல்லக்கூடாது. நல்ல பெண்ணு கிடைக்கும்.
நல்ல திருமண வாழ்க்கைகள் வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம்.